சூப்பர்ண்ணா. நேற்று உங்கள் வீட்டு ஆளுங்களை வச்சு செஞ்சீங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் மேலே வச்சுருந்த மதிப்பை சதைச்சிட்டீங்க. உங்கள் மேலே அலாதி நம்பிக்கை வச்சுருந்த ரசிகர்களையும் வச்சு செஞ்சிட்டீங்க. என்ன பொருத்தமான விஷயம் தான். கல்யாண தம்பதிகள் பொருத்தத்தை விட இன்னும் மேலே போய் ஒரே மாதிரி காஸ்டியூமில் கலக்கிட்டீங்கண்ணா. நிறுத்துடா இந்த வெள்ளத்திரையில அப்படி வந்து நின்னா விசில் போட்டுன்னு விசில் அடித்து பார்க்குறீங்க. நிஜமாலுமே வந்துட்டா இப்படி வச்சு செய்வீங்களோ? அங்கே பார்க்குறதும் ஒன்று தான், இங்கே பார்க்குறதும் ஒன்று. இதெல்லாம் அரசியலில் சாதாரணமாப்பா. சாதாரணம்னா அப்போ திரிசா வெற்றி கழகம்னு எல்லாரும் கேட்குறாங்களே, அப்படியா? அப்படியும் வச்சுக்கலாம். ஆனால் அது அவருடைய பர்சனல், அப்படி தான் சொல்லுவாங்க, நம்புங்க. ஆனால் ஒன்று, தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றிட போராடுவார். தமிழ்நாட்டு பெண்களின் உரிமைக்காக போராடுவார். தன் குடும்பம் கண்ணீர் விட்டாலும் பரவாயில்லை என்று தமிழ்நாட்டில் இருக்கும் குடும்பங்கள் கண்ணீர் விடாமல் இருக்க போராடுவார். நீங்களே பாருங்க எப்படி போராடுறாரு. விஜய், நீங்கள் முதலமைச்சராக வந்துடுவீங்க. என்னடா திடீர்னு முதலமைச்சராக வந்துடுவேன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், அப்படித்தானே நம்ம நரேந்திர மோடிஜி ஆட்சிக்கு வந்தார். 15 லட்சம் வேலை வாய்ப்பு, பாயோ பெகனோ, அப்பப்பா இந்த உலகமே அடுக்காத அளவில் பொய் மேலே பொய் சொல்லி சீ தப்பு வடை மேலே வடை சுட்டு ஆட்சியை பிடிச்சாரு. அப்படியே சேம் டிட்டு நீங்கள் அடித்து விட ஆரம்பிச்சிட்டீங்க. அதுவும் இந்த ஆட்சியில் என்னென்ன நலத்திட்டங்கள் செஞ்சாங்களோ அதையே ரிப்பீட்டாக அடித்து விடுறீங்க. என்ன உங்கள் ரசிகர்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் வாயை பிறந்துக்கிட்டு கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் நடிகன் சார், உங்களுக்கு நடிப்பு சொல்லியா கொடுக்கணும். விஜயோட பர்சனல் விஷயம் என்று சொல்லும். சங்கீதா தொடர்ந்த விவாதத்து வழக்காக இருந்தாலும், தன் மனைவி சங்கீதா பிள்ளைகளாக இருந்தாலும், ஏன் அவருடைய பெற்றோர்களாக இருந்தாலும் அது அவருக்கு ஒர்த்தே இல்லையா. அது அவரை எந்த விதத்திலும் ஹேர்ட் பண்ணவில்லையா. ஆனால் அந்த விஷயம் பரவிய செய்தியை கேட்டு தன் ரசிகர்கள் ஹேர்ட் அடைவதை பார்த்து அவர் ஹேர்ட் அடைந்து விட்டாராம் என்று தன் ரசிகர்களை உசிப்பேற்றி விட்டு குளிர் காய்கிறார் விஜய். இதை பார்த்து யோசித்த நல்ல உள்ளங்கள் அவரிடமிருந்து டாட்டா பை பை சொல்லிவிட்டனர். மேலும் சிலர், உங்கள் மனைவி சங்கீதா விவகாரம் பரவாயில்ல பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அந்த விவகாரம் சம்பந்தப்பட்டவருடன் சேர்ந்து ஒரே காரில் ஒரே விதமான ஆடை அணிந்து கொண்டு வந்தால் என்ன அர்த்தம்? அது நீங்கள் யாரை ஹெல்ப் செய்வதாக இந்த விஷயத்தை செஞ்சீங்க? இப்படிப்பட்ட நீங்கள் எப்படி பெண் உரிமை பேச முடியும்? ஒரு நாட்டின் தலைவனாக நாங்கள் உங்களை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேள்வி கணைகளை தொடுத்து இருக்கிறார்கள். அப்படி கேள்வி கணைகளை தொடுத்து இருக்கும் அந்த ரசிகர்களுக்காவது விஜய் பதில் சொல்வாரா?